வணக்கம் நண்பர்களே. மதுரை போடி அகல ரயில் பாதையை மின்மயமாக்கும் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதோட லேட்டஸ்ட் அப்டேட் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். போடி ரயில் நிலையத்தில் இதற்கான பணிகள் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. போடி நாயக்கனூர் ரயில் நிலையத்துக்கு உள்ள மின்மயமாக்கும் பணிகள் எந்த அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை போடி மின்மயமாக்கல் பணிகள் ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஏறக்குறைய மதுரையிலிருந்து தேனி வரைக்கும் எல்லா பணிகளும் முடிஞ்சிருச்சு. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் சில வேலைகள் இருக்குது. தேனி ரயில் நிலையத்திலையும் போடி ரயில் நிலையத்திலையும் மின்மயமாக்கல் பணிகளுக்கான கம்பங்கள் நடும் பணி ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. போடி ரயில் நிலையத்தோட நடைபாதை என்ட்ரன்ஸ் வரைக்கும் மின்கம்பங்கள் ஊண்டும் பணி முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு. போடி நாயக்கனூர் ரயில் நிலையத்துக்கு உள்ள சில இடங்களில் மின்கம்பங்கள் ஊன்றதுக்காக குழிகளுக்கு உள்ள மின்கம்பங்களை இறக்கி வச்சுருக்காங்க. இந்த வழித்தடத்தில் போடி தான் கடைசி ரயில் நிலையம். தேனி வரைக்கும் மின்வயர்கள் பொருத்தும் பணி முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு. தேனி ரயில் நிலையத்தில் மின்கம்பங்கள்லாம் ஊண்டிட்டாங்க. மின்வயர்கள் பொருத்தும் பணி கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததாக தேனியில் இருந்து போடி வரைக்கும் இருக்கிற 15 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் முழுவதுமாக பணிகள் முடிவடையும் விரைவில். கடந்த டிசம்பர் மாதமே இந்த மின்மயமாக்கல் பணிகள்லாம் முழுவதுமாக முடிய வேண்டியது. ஆனால் சில காரணங்கள்னால முடியலை. ஆரம்பத்தில் பணிகள் ரொம்ப ஸ்லோவாக தான் ஆரம்பித்தாங்க. இப்போ கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாகவே நடக்குது. இன்னும் அதிகபட்சம் 2 மாதங்களுக்கு உள்ள இந்த பணிகள் மின்மயமாக்கல் பணிகள் முழுவதுமாக முடிஞ்சிடும். அடுத்ததாக மின்சார ரயில் இன்ஜின் சோதனை ஓட்டம், மின்சார ரயில் சோதனை ஓட்டம்லாம் நடைபெறும். அடுத்து தேனி மாவட்ட மக்கள் எதிர்பார்க்கின்ற புதிய ரயில் சேவை, நீட்டிப்பு ரயில் சேவையெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதைவிட முக்கியமாக தேனி மாவட்ட மக்கள் ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது திண்டுக்கல் குமுளி ரயில் பாதை திட்டம். கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட திட்டம். இன்னும் இதை பற்றியான ஆய்வுப் பணிகள் எதுவுமே நடக்கலை. இந்த திட்டமும் அமைச்சிட்டாங்கன்னா ரயில்வே திட்டங்களில் தேனி மாவட்டம் ஒரு தன்னிறைவு பெற்ற மாவட்டமாக இருக்கும். போடி ரயில் நிலையத்தில் 2வது பிளாட்ஃபார்மில் மின்கம்பங்கள் ஊண்டும் பணிகள்லாம் ஓரளவுக்கு நடந்திருக்கு. முதல் பிளாட்ஃபார்மில் மின்கம்பங்கள் சில இடங்களில் ஊண்டியிருக்காங்க, சில இடங்களில் குழிகள் மட்டும் தோண்டியிருக்காங்க. மதுரை போடி எக்ஸ்பிரஸ் ரயில் காலையில் மதுரையிலேருந்து போடிக்கு வரும், ஈவினிங் தான் போடியிலேருந்து மதுரைக்கு போகும். ஸோ இடையில் பகல் நேரம் முழுவதும் இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். அந்த டைமில் மதுரைக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம். எலக்ட்ரிஃபிகேஷன் பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ரயில் சேவை இயக்க வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக பயணிகளுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அது உடனேவும் அமல்படுத்தியிருந்தாங்க. அதாவது பயண கட்டணம் எக்ஸ்பிரஸ் ரயில் கட்டணத்தில் இருந்து பேசஞ்சர் ரயில் கட்டணத்துக்கு குறைச்சிருந்தாங்க. தெற்கு ரயில்வேல பல வழித்தடங்களில் இந்த பேசஞ்சர் ரயில் கட்டணத்தை கொண்டு வந்திருந்தாங்க. கொரோனா காலத்திற்கு முன்பு பேசஞ்சர் ரயில்கள் பல வழித்தடங்களில் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதை மீண்டும் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் ரயில்களை பயன்படுத்தும் பயணிகளோட எண்ணிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி புதிய ரயில்களையும் இயக்குனாங்கன்னா பயணிகளுக்கு வசதியாக இருக்கும்.